ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஜிலேபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நினைப்போம் ஜிலேபி வந்து ரொம்ப கஷ்டம் பண்றதுக்குன்னு. ஆனா அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஜிலேபியும் ஜாங்கிரியும் வித்தியாசம். ஜிலேபியை நம்ம வந்து மைதா மாவுல பண்ணுவோம், அது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். ஆனா ஜாங்கிரியை வந்து நம்ம உளுத்தம் பருப்புல பண்ணுவோம், அதனால சாஃப்டா இருக்கும். அது நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். ஜாங்கிரி பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. இப்போ நம்ம ஜிலேபிக்கு மாவு பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. சோள மாவு ஜிலேபிக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்புறமா ஒரு 3/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஜிலேபிக்கு கலர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் எல்லோ கலர் சேர்க்க போறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க பிடிக்காதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் குங்குமப்பூவை இடிச்சு பவுடர் பண்ணி அது மாவுல சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இது கெட்டியாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மொத்தமா 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப்போட கொஞ்சம் குறைவா தண்ணி சேர்த்தாலும் போதும். இப்போ ஜிலேபிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதோட பதத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இதை அப்படியே நீங்கள் ஊற்றினீங்கன்னா ஃப்ரீயாக விழணும். இதில் எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதை ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியான ஜிலேபி கிடைக்கும் நமக்கு. இப்போ 12 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நல்லா புளிச்சாச்சு. இப்போ நம்ம ஜிலேபி பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகு பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை. அது வந்து ஒரு சிறு கம்பி பதம் இருந்தால் போதும். ஏன்னா ஒரு கம்பி பதத்தை விட அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா சர்க்கரை பாகு உள்ள சீக்கிரமாக இறங்காது. அப்புறம் நம்ம ஜிலேபி வந்து நல்லா ஜூஸியாக இருக்காது. அதனால ஒரு சிறு கம்பி பதம் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு சில நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டி ஆகிரும். அதை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜிலேபி பண்ணுற மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜிலேபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கெச்சப் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே ஒரு சின்ன துவாரம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜிலேபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே 3 வளைவு மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து குறைவான சூட்டில் இருந்துச்சுன்னா ஜிலேபி வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும், அது நல்லா உப்பி வராது. அதே சமயம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுனாலும் ஜிலேபி நல்லா வராது, அது உடனே பிரிஞ்சு போய் கரிஞ்சு போயிடும். அதனால எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிலேபியை ஊற்றினோம்னா அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். இப்போ இது நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகில் அது வந்து ஒரு 20லேருந்து 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அது சீக்கிரமாகவே பாகு எல்லாத்தையும் உறிஞ்சிடும். இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் ஜிலேபி மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, இல்லைனா ஷேப் நல்லா வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எல்லாமே சரியாயிரும். உங்களுக்கு ஏலக்காவோட ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் சர்க்கரை பாகில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சுட சுட ஜிலேபிக்கள் தயாராகிடுச்சு. இதை நல்லா சூடாக பரிமாறிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான ஜிலேபி தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. அது மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா ஜிலேபி வந்து இந்த மாதிரி ஆயிரும், ரொம்ப ஃப்ளாட்டாக நிறைய எண்ணெய் குடிச்சிரும். அதனால் எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.